அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு போட்டிருக்க இந்த மூணாவது ப்ரோமோ இருக்குல்ல, இந்த மூணாவது ப்ரோமோ தேவையே இல்லாத ப்ரோமோ. டாஸ்க் இவ்வளோ சுவாரஸ்யமாக நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் ப்ரோமோவில் காட்டாமல் எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சேனல் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னா முழுக்க ஜாக்லினை நெகட்டிவாக காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ சோஷியல் மீடியா முதற்கொண்டு எல்லா தளத்திலையும் இந்த வாரம் ஜாக்லினை எல்லாருமே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜாக்லின் ராயனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களாமா. முத்துக்குமரன் கூட சேர்ந்து கேம் விளையாடி ராயனை போட்டு செஞ்சுட்டாங்களாமா. நட்புக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க ஜாக்லின். ராயனுக்கு ஜாக்லின் மேல ஒரு தூய அன்பு இருக்கு, அந்த அன்பையே கொச்சப்படுத்திட்டாங்க ஜாக்லின். இப்படி பல பேரை வச்சு ஜாக்லினை இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னமோ பெரிய ஒரு அநியாயம் ராயனுக்கு ஜாக்லின் பண்ண மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு சேனலும் துணை போகுதோ? இப்பயே பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த வாரம் ஜாக்லின் எவிக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பேச்சை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேச போகிறோம். என்ன அப்படி ஜாக்லின் ராயனுக்கு துரோகம் பண்ணாங்க? உண்மையாகவே இந்த துரோகம் பண்ணது யாருக்கு துரோகம் பண்ணாங்க, யாருக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுடைய ராயன் இந்த டிடிஎஃப் டாஸ்க், அதாவது ராயனுடைய டாஸ்கில் அவன் விளையாடுறதெல்லாம் இங்கே யாரும் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் அந்த ராயன் ஒரு இடத்துல ஃபவுல் பிளே பண்ணி தான் இந்த டிடிஎஃப் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நான் இந்த வீடியோவில் குறும்படத்தோடு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ராயன் ஃபவுல் பிளே பண்ணி ஒரு கேமை ஜெயிச்சிருக்கான். இதை பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இந்த சேனல் பார்த்துக்கிட்டு பேசாமல் அமைதியாக கடந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா ராயனை டிடிஎஃப் வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பல பேருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான். என்னையே நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாக்லின் இந்த மாதிரி முத்து கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப முத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இது தப்பு இல்லையா? நீங்கள் நேர்மையான ரிவ்யூவர் தானே, நீங்கள் ஏன் அதெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டீங்க? ராயனை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்களே, ராயனுக்கு துரோகம் பண்ணுறாங்களே ஜாக்லின். ராயன் நேர்மையாக இருக்கிறாரு, நேர்மையாக பேசுகிறாரு, இவங்க ஜாக்லின் மேலே எவ்வளோ பாசத்தை காட்டினாரு, ஆனால் ஜாக்லின் அந்த மாதிரி பண்ணலையே, முதுகில் குத்துறாங்க, இப்படி நிறைய சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். முதல்ல நம்ம ப்ரோமோ பார்த்துருவோமா? ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ராயன் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம அருண் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே மஞ்சரி ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்க ரெண்டு பேர் ராயனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ராயன் ஜாக்லினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ராயன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் ஒரு ரோலாக ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் டாஸ்கில் மட்டும்தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி ராயன் அருண் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு ஜாக்லின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ராயனை ஒன்றும் தோற்கடிச்சு அவன்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸை போடணும்னு ஆசை கிடையாது. டேபிளில் அவன் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறான், அதனால தான் அவனை டார்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அப்படிங்கிறதுனாலேயே அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்குன்னு வார்த்தைகளை விடுறானோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. மஞ்சரி தான் அந்த ஒரு டாப்பிக்கையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மஞ்சரி என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த டிடிஎஃப் நான் வின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஜாக்லின். அங்கேருந்து தான் இது ஆரம்பிக்குது. இப்போ மஞ்சரி அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் டிடிஎஃப்பும் வின் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பணப்பெட்டி எடுக்கிறானோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறானோ அதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லிட்டாங்க. ஏன் ஜாக்லின் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க? இந்த வாரம் டாஸ்கில் ராயன் ஜாக்லின் கிட்ட நடந்துக்கிட்ட அந்த விஷயம் ரொம்ப தேவையில்லாமல் ரொம்ப ரூடாக மூஞ்ச காட்டுறதுல இருந்து அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஹாஷான வார்த்தைகள். அதனால் எப்படி சௌந்தர்யா கிட்ட இருந்து ஜாக்லின் விலகினாங்களோ அதே மாதிரி ராயன் கிட்ட இருந்தும் ஜாக்லின் விலகிட்டாங்க. ஸோ அந்த சைடு ராயன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீக்கெண்டுக்கும் நான் வெயிட் பண்ணது கிடையாது, இந்த வீக்கெண்டுக்கு தான் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராயன் சொல்கிறான். இது டாஸ்கெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ராயன் தான் 21 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறார் இல்லையா? ஸோ ராயனுக்கு இந்த டிடிஎஃப் கிடைக்க போது இந்த வீக்கெண்டில் தான் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையுமே போட்டு கொலாப்ஸ் பண்ணி ஒரு ப்ரோமோவாக நமக்கு காட்டியிருக்கிறாங்க. முதல் விஷயம் நம்ம பார்க்கணும், என்ன துரோகம் ஜாக்லின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது, டாஸ்கில் முத்துக்குமரனோட சேர்ந்து விளையாடி எல்லாரும் சேர்ந்து ராயன் அட்டாக் பண்ணி ராயனை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு இல்லையா? ஜாக்லின் எதுக்காக ராயனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்கணும், இது டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு டாஸ்க்.
டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஃபினாலேக்கு போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எல்லாரும் அவங்களுக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஜாக்லினும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் விளையாடணும், எல்லாமே அவங்களும் பண்ணணும், அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணணும். இதை ராயனுக்காக எதுக்கு ஜாக்லின் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. இப்போ எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ட்ரம் டாஸ்க்ல 6 பேர் சேர்ந்து ராயன் அட்டாக் பண்ணாங்களாமா. யார் 6 பேர் சேர்ந்து ராயன் அட்டாக் பண்ணாங்க? முதல்ல அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போடுறது முத்துக்குமரன், அதுக்கப்புறம் அருண் வந்து அதை வழிமொழிஞ்சு அது ஒரு அலையன்ஸாக மாறுது. ராயன் எந்த டீமில் இருக்கிறாரு, ஜாக்லின் எந்த டீமில் இருக்கிறாங்க? ஜாக்லின், முத்துக்குமரன், அருண் இவங்க ஒரு டீம், ராயன், விஷால், சௌந்தர்யா இவங்க ஒரு டீம். ராயனோட டீம்ல ஜாக்லின் கிடையாது. ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஜாக்லின் ராயனுக்கு ஃபேவரா எப்படி விளையாட முடியும்? ஆப்வியஸா ராயனை எதிர்த்து தான் விளையாட முடியும். ஏன்னா ராயன் பாயிண்ட் டேபிள்ல அதிகமான மார்க் வச்சிருக்கான், அதிகமான ஸ்கோர் வச்சிருக்கான். இப்ப ஜாக்லின் பாயிண்ட்ஸ் வரணும், இல்ல யாரு இருந்தாலும் ஜாக்லின் இந்த இடத்துல விட்டுருவோமே, யாராக இருந்தாலும் அவங்க இந்த டிடிஎஃப் வின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க யாரை பலி கொடுக்கணும்? ராயனை தான் பலி கொடுக்கணும். இங்க யாரும் விட்டு கொடுத்து விளையாட வரல இல்லையா? இங்க யாரும் விட்டு கொடுத்து விளையாட வரல இல்லையா? ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த வாரம் முழுக்க நடந்த இந்த டாஸ்க்ல எல்லாமே அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். இண்டிவிஜுவலான கேம் யாருக்குமே கொடுக்கல, எல்லாமே ஒருத்தர் சார்ந்த கேமை தான் கொடுத்துருக்காங்க. ஜாக்லின் 0 பாயிண்ட்டுக்கு எப்படி வந்தாங்க? ஒரு கேமை வைக்கலாம், அந்த கேம்ல நீங்க வந்து ஏம் பண்ணி இந்த பின்பால் நீங்க கரெக்டா அடிக்கல அப்படின்னா பவுலிங், நீங்க கரெக்டா அடிக்கல அப்படின்னா நீங்க மொத்த பாயிண்ட்ஸ் ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சு மொத்தமா எடுத்துட்டாங்க. இது ஃபேரா? ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கினுடைய பேசிக்கே இப்படி தான் இருக்குது, பேஸ்மெண்ட்டே இப்படி தான் இருக்கணும் போது இதை எப்படி நம்மளால தவறு சொல்ல முடியும்? முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, ராயனுக்கு எதுக்கு விளையாடணும் ஜாக்லின்? என்ன பண்ணணும் அந்த பொண்ணு? ஆப்போசிட் டீமில் இருக்கிறாங்க. ஆப்போசிட் டீமில் இருக்கும்போது ஆப்போசிட்டாக தான் விளையாட முடியும். முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் ஒரே டீம். இந்த ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாமல் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியலை. சரி, முதல்ல இருந்து பார்ப்போமா? முதல்ல நடந்த டாஸ்க் வந்து அந்த போர்டில் பெயிண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தொடக்கூடிய ஒரு டாஸ்க், அதை விட்டுருங்க. ரெண்டாவது டாஸ்க் நெருப்பு குழி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா? இந்த நெருப்பு குழி டாஸ்க்கு இண்டிவிஜுவலான கேமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் யார் இந்த கேமில் இருந்து எவிக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ கொண்டு போய் எரிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்வியஸாக இது எப்படி மாறிடும்? யார் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோவை யாருமே எடுக்க போகிறது கிடையாது. யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோவை தான் அவங்க வந்து எரிக்க போகிறாங்க. முதல்ல நடக்குது, முதல் ரவுண்டில் முத்துக்குமரன் 2 பேர் அவுட் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறமா ராயன் ஒரு வரிசையாக ஒரு 5-6 பேர் அவுட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஜாக்லின் அந்த இடத்துல இதுதான் வந்து அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான ஒரு மாற்றம், ஒரு விஷயமே ஜாக்லின் பண்ண ஒரு மேட்டர் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேம் நான் எனக்காக ஆடணும், எனக்கு இன்னொருத்தவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் விளையாடி அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்க போகிறேன், அவன் எதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், நம்மளே நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து சண்டை போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபேவரிசத்தின் கீழ் இல்லாமல் தைரியமாக நான் அவனை பிடிக்கிறேன், நீங்கள் போய் அவன் ஃபோட்டோவை வந்து எரிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி முதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ஜாக்லின் தான். ஜாக்லின் நினச்சிருந்தா அமைதியாக நின்று, ஏன்னா ராயன் யாரோட ஃபோட்டோவை கடைசி வரைக்கும் எடுக்கல, ஜாக்லின் ஃபோட்டோவை கடைசி வரைக்கும் எடுக்கல, அவங்க அமைதியாக நின்று இருந்தாலே அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அவங்க போய் ராயனை எதிர்த்து நின்று ஒரு காரணத்தினால தான் ராயன் என்ன பண்ணுறான்னா சௌந்தர்யா ஃபோட்டோவை எடுத்தான் முதல்ல. அதுக்கப்புறமா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க துரோகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, சௌந்தர்யா போட்டோ எடுத்த ராயன் ஜாக்லின் அவன் ஆப்போசிட்டா விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சௌந்தர்யா போட்டோவை கீழே போட்டுட்டு ஜாக்லின் போட்டோவை கொண்டு போய் எரிச்சானே. ஜாக்லின் ஆப்போசிட் டீம்ல விளையாடும் போது அவனை எதிர்த்து விளையாண்ட ஒரு கேம் துரோகம் அப்படின்னா ராயன் இந்த இடத்துல பண்ணதுக்கு பேர் என்ன? அது துரோகம்னா இது கேவலமான எச்ச வேலை. நீ எனக்கு ஆப்போசிட்டா விளையாடுறியா, இரு உன்னை நான் வந்து இது பண்றேன். இந்த இடத்துல ஜாக்லின் மேல இருந்த அந்த பாசம் எங்க போச்சு? ஸோ ராயன் தனக்கு எது ஃபேவரா அந்த இடத்துல இருக்கோ அதை பண்ணாப்புல, நீ எனக்கு ஆப்போசிட் பண்றியா, உன்னே நான் இது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டான். இது ஒன்று இங்கே ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, நீங்க சொல்றீங்கல்ல 6 பேர் சேர்ந்து ராயன் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி, அந்த டாஸ்க் ட்ரம் டாஸ்க்ல நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா அருண் வெர்சஸ் ராயன் அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறமா ராயன் வெர்சஸ் முத்துக்குமரன் இப்படிதான் போச்சு. 6 பேர் யாரும் சேர்ந்து ராயன் அட்டாக் பண்ணி புடுங்கலை.
புடுங்கல. அருண் ஒரு வாரி விளையாடுறாப்புல, முத்துக்குமரன் ஒரு வாட்டி விளையாடுறாப்புல, முத்துக்குமரன் அருண் டீமா சேர்ந்து அந்த சைடு வந்து விஷாலையும் ராயனையும் அட்டாக் பண்றாங்க. ஜாக்லினுடைய பங்கு அங்க ஒன்னே ஒன்று தான். மற்றவங்க யாரும் இப்போ இவங்க 4 பேர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு டீம்ல இருந்து வர்றவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி இவங்களோட போட்டோஸை புடுங்குறாங்க. ஏன்னா பவித்ரா அந்த மாதிரி தான் பண்ணாங்க, தீபக் அந்த மாதிரி தான் புடுங்கிறதுக்காக வராப்புல. அந்த ஒரு சமயத்தில் ஜாக்லினும் மஞ்சரியும் அங்கே டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டாங்க. யாரும் போய் ராயன் 6 பேர் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணல. அவன் தான் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா, வெளியில லைவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி பேசுறது எந்த விதத்தில் லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, இவன் வந்து ஓவரா ட்ரிகர் பண்றான் ஜாக்லினை. அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் இந்த மாதிரி நெக்கலா சிரிக்கிற, அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா, போய் கண்ணாடியில் மூஞ்ச பாருன்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல ஜாக்லின் மேல இருந்த அந்த பாசம் எங்க போச்சு, எங்க சார் போச்சு? ஜாக்லின் ஒரே டீம்ல விளையாடல, ராயன் டீம்ல விளையாடல. அப்படி விளையாடணுன்ற அவசியமும் கிடையாது. இது ஜாக்லினுடைய கேம். டிடிஎஃப்ல அவங்க யாரை வந்து எதிர்த்து விளையாடணுன்றத அந்த முடிவை அவங்க தான் எடுக்கணும். இது டீம் டாஸ்கா பிக் பாஸ் வச்சாலும் ராயன் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கான். ஸோ ராயனுக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் போகக்கூடாதுன்னா அவனை ஆப்வியஸாக நம்ம அடிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கல, டாஸ்க்கை மட்டும்தான் பார்க்குறாங்க, டாஸ்க்காக விளையாடணும்னு பார்க்குறாங்க. இப்போது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்கில் இதே ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டாஸ்கில் கொண்டு வந்துட்டாங்க, அதனால டாஸ்கே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணுறாங்க, அடுத்தவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு இதே ராயன் தான் பேசினான். இதே ராயன், சௌந்தர்யா அண்ட் வெளியில் ஆடியன்ஸ் இதே தான் கிளப்புனாங்க. அந்த வாரம் பயங்கரமான ரோஸ்ட் வந்து ஜாக்லினுக்கு கிடைச்சது. கேமில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேமில் டாஸ்க் விளையாடக்கூடாதுன்னு நம்ம தான் பேசணும். இப்போ இந்த டாஸ்கில் ராயனுக்கு ஃபேவராக இல்லாமல் ஜாக்லின் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ராயனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் நம்ம தான் பேசுகிறோம். இப்போ ஜாக்லின் என்ன பண்ணணும்? ஃபேவரிசம் பார்த்து விளையாடணுமா, இல்லை ராயனுக்கு அப்போசிட் பண்ணி விளையாடணுமா? அங்கே ரூல்ஸை மதிக்காமல், டாஸ்க்கை விளையாடாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைத்த இதே ஆட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ரூல்ஸை மதித்து நம்ம ஜெயிக்கணும், டிடிஎஃப்ல நமக்கும் ஸ்கோர் வேணும், பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க விளையாடுறாங்க. அங்கே ராயன் அதிகமாக இருக்கிறதுனால ராயன் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அங்கே முத்துக்குமரன் இருந்திருந்தா ஆப்வியஸாக முத்துக்குமரன் தான் அங்கே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. டீம்ல முத்துக்குமரன் இருக்கிறதுனால முத்துக்குமரனுக்கு ஃபேவரா தான் அங்க பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷனும் கிடையாது. இதுல ஜாக்லினுடைய மிஸ்டேக் எங்க இருக்கு? எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாஸ்க்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க கூடாதுன்னு பேசுறீங்க, பார்க்கல அப்படின்னா துரோகம் பண்ணிட்டானும் பேசுறீங்க. இப்ப ஜாக்லின் டாஸ்கை விளையாடணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணுமா? ரயனுக்கு எதுக்காக ஜாக்லின் விட்டு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரயனுக்கு எதுக்கு ஜாக்லின் விட்டு கொடுக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. எந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரயனுக்கு துரோகம் பண்ணாங்க? டாஸ்க் விளையாண்டது ஒரு குத்தமா? ரயன் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறான். இதுதான் அவங்க இப்போ பாருங்க, அந்த 3வது ப்ரோமோலையும் ஜாக்லின் அதை தான் சொல்றாங்க. அவனை போய் நம்ம டார்கெட் பண்றதுக்கு ஒரே ரீசன், அவன் பாயிண்ட் டேபிள் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காகத்தான். ராயன் நீ வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிட்டு ஜாக்லின் எதுக்காக அமைதியாக இருக்கணும்? ஒருத்தரெல்லாம் என்கிட்ட ரொம்ப நீங்கள் நேர்மையாக ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறாங்க. சரி, ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இதே ஜாக்லின் தானே முத்துக்குமரனுடைய கேம் என்ன அப்படிங்கிறத புட்டு வச்சாங்க, வேற யாரும் வைக்கலையே. எந்தெந்த இடங்கள்ல முத்துக்குமரன் தப்பா பேசுறானோ அந்தந்த இடங்கள்ல முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா இதே ஜாக்லின் தானே பேசியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எங்க போச்சு இந்த வாயெல்லாம்? சரி, ஓகே, இது கூட வேணாங்க. சிம்பிளா நான் ஒன்று கேட்குறேன். இப்போ எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, ராயன் வந்து நேர்மையா இருக்கான், ராயன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருக்கான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, இதே ராயன், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜாக்லினை பத்தி பின்னாடி காசிப் பண்ணலையா? எவ்வளவு கேவலமா, எவ்வளவு தரக்குறைவா சௌந்தர்யா பேசியிருக்கா, இவன் மார்க் பண்ணி எவ்வளவு கேவலமா ஜெஃப்ரி பேசியிருக்கான். அந்த இடத்துல இதே உங்களுடைய பாசக்கார ராயன் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ராயனும் ஜாக்லினை பத்தி தப்பா தான் பேசினா, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு யூஸ் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேம் விளையாடுறாங்க, ஒரு மாதிரி எமோஷனலா நம்மளை வந்து இது பண்றாங்க, அவங்களை எதுவும் எதுவுமே பண்ண முடியலன்னு இதே ராயன் தானே பேசினா, அப்புறம் ஜாக்லின் அதை எதுக்கு பண்ணணும்? ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்காங்க. ஃபேமிலி ரவுண்டு வருது, அதுக்கு முன்னாடியே சில இடங்களில் தெரிஞ்சு போகுது, மற்றவங்க ஃபேமிலிஸ் வரும்போது தெரிஞ்சு போகுது, இவங்க கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை பற்றி பின்னாடி காசிப் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜெஃப்ரி பேசுகிறான் அப்படிங்கிறத வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா பேசுகிறாங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? மஞ்சரி ஃபேமிலியில வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஜாக்லின் வந்து இதுக்கப்புறம் இவங்க கூட இருந்து நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலைக்கு வந்துடுறாங்க.
அவங்க உண்மையாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ஹானஸ்டாக இருக்கிறாங்க. அங்கே அவங்க அப்படி இல்லைன்னும் போது அவங்க நம்மளை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்சையாக நினைக்கிறாங்க. அவங்களோட கேம் ஒவ்வொரு இடங்களும் சௌந்தர்யா இதை தானே சொல்லிட்டு வராங்க, இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் விழுந்துடுறோம், அதில் எங்களோட கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது ஜாக்லின் விலகி வந்துடுறாங்க. விலகி வந்த ஜாக்லின் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னும் 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அது ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று மஞ்சரி, தீபக். இதில் என்ன தப்பு இருக்குது? ஜாக்லின் என்ன பண்ணணும், பேசாமல் மூலையில் போய் உட்காந்துக்கணுமா? என்னதான் யார் கூட தான் பேசினாலும் டாஸ்க்குன்னு வந்துட்டா அவங்க எந்தெந்த டீமில் இருக்காங்களோ அந்த டீமுக்கு ஃபேவராக தான் எல்லாரும் விளையாடுறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது டாஸ்க்குங்க. இது டிடிஎஃப் டாஸ்க். எதுக்குங்க ராயனுக்கு விட்டு கொடுக்கணும் ஜாக்லின்? ஏன் அதை ஜாக்லின் மட்டும் செய்யணும்? ஜாக்லினை மட்டும் ஏன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் அவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு புரியல. 9 பேர் இருக்காங்க டாஸ்கில் விளையாடுறாங்க. அதில் ஒரு ஆள் ஜாக்லின், மீதி 8 பேரை பற்றி நீங்கள் கவலையே படலை. அந்த ஜாக்லின் ராயனுக்கு விட்டு கொடுக்கணும். ராயனுக்கு எங்கே விட்டு கொடுக்கணும்? ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து ரொம்ப நம்ம வளவலெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஒன்று, இது டிடிஎஃப் இண்டிவிஜுவலாக எல்லாருமே விளையாட வேண்டிய விஷயம். அவன் கேமை அவன் விளையாடணும். யார் ஆப்போனண்ட் அப்படிங்கிறத அவங்க தான் சூஸ் பண்ணணும். இந்த கேமுக்குள்ளே என்ன கேட்டால் ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வராமல் ரொம்ப நேர்மையாக விளையாடிருக்காங்க. அதனால் இது தப்பு கிடையாது. நீங்கள் அலையன்ஸ்னு ஒன்று போட்டு விளையாடும் போது அந்த அலையன்ஸில் நம்ம எத்திக்ஸு அன்எத்திக்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஆப்வியஸாக இந்த கேமுடைய பேட்டர்னே ஒருத்தனுடைய பாயிண்ட்ஸை பிடுங்கி இன்னொருத்தர் எடுத்துக்கிறது தான். ஒருத்தருடைய பாயிண்ட்ஸை பிடிங்கி இன்னொருத்தர் எடுக்கிறது தான். ஏன்னா மஞ்சரி வந்து பேசிய ஒரு டிபேட்டில் ஜெயிச்சாங்க இல்லையா, ஒரு டாஸ்கில் ஜெயிச்சாங்க இல்லையா, அதில் கூட அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, யார்கிட்ட இருந்து வேணாலும் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அவங்க ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் ஒரு பர்சன் ராயன். ஏன்னா ராயன் கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜாக்லின் கேமை விளையாடிருக்காங்க, கேமை விளையாடிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல அவன் தான் ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்ணுறான். ஜாக்லின் வந்து எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் ஒரு பக்கம் சீன் கிரியேட் பண்ணுறான். இங்கே இருந்த ஒரு பேச்சு, அங்கே இருந்த ஒரு பேச்சு. ஆமாம் கண்ணா, இங்கே இருக்கும்போது உனக்கு ஃபேவராக தான் பேசணும். ஏன்னா நீங்கள் ஒரு டீம். அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசணும். ஏன்னா அவங்க தான் டீம். அலையன்ஸ்னு நீங்கள் ஒன்று போடும்போது டார்கெட்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி தான் அடிக்க செய்வாங்க. இது டாஸ்கே அப்படி தான். இங்கே உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இதுன்னு முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு டாஸ்க்காக பாருங்கள். இதை பர்சனலாக கொண்டு போகக்கூடாது. இதே வந்து வெறும் டாஸ்க், அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னுடைய க்ளோஷர். இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் எந்த இடத்துலையும் ராயனுக்கு துரோகம் பண்ணலை, டாஸ்க்கை விளையாடினாங்க, அவ்வளவுதான். இது ராயனுக்கு துரோகம் இல்லை ராயனுக்கு வந்து அன்ஃபேரு அதெல்லாம் நம்ம இங்கே எடுத்துகிட்டே வரக்கூடாது. இதே ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு விட்டு கொடுத்தாலும் தப்புன்றீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு விட்டு கொடுக்காம அவங்க கேம் அவங்க விளையாண்டாலும் தப்புன்றீங்க. எது பண்ணாலும் தப்புனா அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்க்குற மக்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான். இவனுங்க தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை கிளப்பி அதுக்கேற்ற மாதிரி சேனலும் ஒரு விஷயத்தை பண்ணி ராயனுக்கு ஓட்டு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் இவனுங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஜாக்லின் ஃபினாலைக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பார்க்குற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.